ஜெய்வராகி அனைத்து பக்தர்களுக்கும் வணக்கம். வருகின்ற 21/9/2025 நடக்க இருக்கக்கூடிய மகாலய அமாவாசை, புரட்டாசி மாச அமாவாசை அன்றைய தினம் பாலபிஷேகம். அதாவது பாலபிஷேகம் என்பது உயிரோட்டம் நிறைந்த பாலினால் கொண்டு என்னை அபிஷேகம் செய்யப்படும் பொழுது ஊழ்வினை செய்யப்பட்ட கர்மங்கள், அதாவது பாபங்கள் விலகும் அப்படின்னு சொன்னது தான் அம்மாவினுடைய வாக்கு. அதற்காக பாலபிஷேகம் கொடுக்கக்கூடிய பக்தர்கள் பாலபிஷேகம் பதிவு செஞ்சு உங்களுடைய திருக்கரங்களால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே அம்பாள் மேலே அபிஷேகம் செய்வதற்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா கர்மாவால் பாதிக்கப்பட்டிருக்கோம், நம்ம சில ஊழ்வினைகளால் பாதிக்கப்பட்டிருக்கோம். என்ன செய்கிறதுன்னு வழி தெரியாமல் இருக்கிறவர்களுக்கு தான் இந்த பாலபிஷேகமே அம்பாள் சொன்னாங்க. அதுபோல் இந்த பால் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வை மாற்றி எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னால் இந்த பாலபிஷேகம் செய்துவிட்டு செய்யும் பொழுது அந்த காரியங்கள் சித்தியாகும் அப்படின்னு சொன்னது தான் அம்பாள். இது அவளுடைய பக்தர்களுக்காக அம்பாள் உருவாக்கினது. என்னை நம்பி, என்னை முழுமையாக நம்பி என்னை சரணடையக்கூடிய என் பிள்ளைகள் எனக்கு பாலபிஷேகம் செய்யப்பட்டு அந்த காரியத்தை துவங்க சொல் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு பொண்ணு பார்க்குறோம், ஒரு திருமணத்திற்கு போகிறோம், ஒரு திருமணம் நடப்புறதற்காக முயற்சிக்கிறோம் அப்படின்னால இந்த பாலபிஷேகம் செஞ்சுட்டு இது செய்யும் பொழுது நமக்கு அது தடையில்லாமல் நடக்கும் என்பதற்காக, ஏதோ ஒரு விஷயத்தால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாவங்கள் விலகும் அப்படின்பதற்காக தான் இந்த பாலபிஷேகம் செய்யப்பட்டிருக்கோ தவிர எல்லாரும் பாலபிஷேகம் பண்ணணும் அப்படின்றது அவரவர்கள் மனோநிலையை பொறுத்திருக்கு, அம்மா கிட்ட தன்னை அர்ப்பணிப்பதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய மகா அமாவாசையில் இந்த பாலபிஷேகம் பித்ருக்கள் சாபம் விலகும், முன்னோர்கள் சாபத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய காரிய தடைகள் எல்லாம் அகலும் அப்படின்னு சொன்னது அம்மாவினுடைய வாக்காக இருக்குது. அன்றைய தினம் பாலபிஷேகம் கொடுக்கிறவர்கள் முழுமையான தன்னுடைய முகவரியை கொடுத்து பண்ணிக்கிங்க. ஏன்னா நிறைய பேர் பாலபிஷேகத்துக்காக கொடுக்குறாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே சொல்லியிருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிக்கிங்க. ஜெய்வராகி.